1,70,000 நமது கீழப்பார் கபடி போட்டிக்கு பெண்கள் அணிக்கான அனைத்து பரிசையும் வழங்கக்கூடிய ஐயாத்துரை பாண்டியர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறார்கள். நம்முடைய கபடி கழக உறுப்பினர் கீழப்பார் விளையாட்டுக்குழு நடத்தும் தென்னிந்திய அளவிலான 5ஆம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டிக்கு அள்ளித்தந்த தென்னகத்தின் கொடைவள்ளல் டாக்டர் ஐயாத்துரை பாண்டியர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழப்பார் விளையாட்டுக்குழுவின் சார்பாக அவர்களை வரவேற்க காமராஜர் சிலை அருகாமையில் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது உறுப்பினர்கள் அனைவரும் காமராஜ் சிலை அருகே வந்து அவர்கள் அழைத்து வருவார். வாங்க ராமரே சரண் வாங்க வாங்க கொஞ்சம் அப்படி வாங்க வாங்க நீங்க இருங்க பெரிய வாங்க. அண்ணா ராஜாண்ணே நடுவர்களுக்கு அந்த உணவு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. மாஸ்டர் டிஆர்கே ஸ்போர்ட்ஸ் கிளப் பயிற்சியாளர் அண்ணா கணேசண்ணே நடுவர்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. கொஞ்சம் டக்குன்னு புகன் வாங்க புகன் வாங்க. கீழப்பார் விளையாட்டுக்குழு நடத்தும் தென்னிந்திய அளவிலான 5ஆம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டிக்கு பெண்கள் பிரிவில் மாவட்ட அளவில் நடந்த பிரிவிலும் மாநில அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கபடி போட்டிக்கும் அனைத்து பரிசையும் தருபவர் தென்னகத்தின் கொடைவள்ளல் டாக்டர் எஸ் ஐயாத்துரை பாண்டியன் அவர்களை வரவேற்பதற்காக நமது விளையாட்டுக்குழு உறுப்பினர் அனைவரும் காமராஜ் சிலை அருகாமை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். SMVKC 3 VSA வெள்ளூர் 1. நமது கீழப்பார் விளையாட்டுக்குழு நடத்தும் தென்னிந்திய அளவிலான இந்த கபடி போட்டிக்கு பெண்கள் பிரிவில் அனைத்து பரிசையும் வழங்கக்கூடிய தென்னகத்தின் கொடைவள்ளல் டாக்டர் ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதற்காக நமது கீழப்பார் விளையாட்டுக்குழு உறுப்பினர் அனைவரும் காமராஜ் சிலை அருகாமையில் வருமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பெண்கள் பிரிவில் 1,75,000 மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியிலும் மாநில அளவில் நடைபெறுகின்ற இன்றைய போட்டிக்கும் மொத்தம் பெண்களுக்கான அனைத்து பரிசையும் நான் தான் தருவேன் என்று கூறி நம்மளுக்கு அள்ளி வழங்கிய தென்னகத்தின் கொடைவள்ளல் டாக்டர் ஐயாத்துரை பாண்டியன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே வருகை தர இருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் காமராஜ் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு நம்மளுடைய பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து
பரிசினை வழங்க இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது விளையாட்டு வீரர்கள் அவர்களை காமராஜ் சிலை அடையாளம் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கோவா கேட்டரிங் சுரேஷ் தம்பி. SMVKC 5, VSA வெள்ளூர் 3. SMVKC 5, VSA வெள்ளூர் 3. கோவா கேட்டரிங் ஓனர் தம்பி சுரேஷ் 6-3. SMVKC 6, வெள்ளூர் 3. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி SMVKC அணியினருக்கு. போனஸ் +1 வெள்ளூர் 5. 2 புள்ளிகள் முன்னிலை SMVKC ஓட்டன் சத்திரம். ஆறு 7. எட்டு 6. போனஸ் +1 2 புள்ளிகள். 9 6. பத்து 6. SMVKC 10 புள்ளிகளும் வெள்ளூர் அணியினர் 6 புள்ளிகளை பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றனர். மேலும் ஒரு புள்ளி வெள்ளூர் அணியினர். மேலும் ஒரு புள்ளி. போட்டியை காண வந்துள்ள முன்னாள் இந்நாள் வீரர்கள்
மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வெள்ளூர் அணியினர். 8-11 புள்ளிகள் வித்தியாசம் 3. இரண்டு புள்ளிகள் எஸ்எம்விகேசி அணியினருக்கு 2 புள்ளிகள். 13-8. மாவட்ட மற்றும் மாநில அளவிலான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மூன்றாவது படையெடுப்பு. இந்த கபடி போட்டிக்கு பெண்கள் கபடி போட்டிக்கு அனைத்து பரிசுகளையும் வழங்க வருகை தந்து கொண்டிருக்கும் தென்னகத்தின் கொடைவள்ளல் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் டாக்டர் எஸ் ஐயாத்துரை பாண்டியார் அவர்கள் இப்போது வரவேற்கிறார்கள். எஸ்எம்விகேசி ஒட்டச்சத்திரம் அணியினர் 8 புள்ளிகள் வெள்ளூர் அணியினர். மீண்டும் 1+2 3 வெற்றி புள்ளிகள் எஸ்எம்விகேசி அணியினர். (18-8) புள்ளிகள் வித்தியாசமோ 10. மீண்டும் ஒரு புள்ளி வெள்ளூர் அணியினர். 9-18. மாவட்ட மற்றும் மாநில அளவிலான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெண்கள் கபடி போட்டிக்கு அனைத்து பரிசுகளையும் ரூபாய் 1,75,000 இந்த அனைத்து பரிசுகளையும் நம்மளுக்கு அள்ளித்தந்த தென்னகத்தின் கொடைவள்ளல் கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் டாக்டர் எஸ் ஐயாத்துரை பாண்டியார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். (19-9) புள்ளிகள் வித்தியாசம் 10. முன்னிலை எஸ்எம்விகேசி ஒட்டச்சத்திரம்.
வந்துவிட்டார்கள். 9. தென்னகத்தின் கொடை வள்ளல் திரு எஸ் ஐயாத்துறை டாக்டர் ஐயாத்துறை பாண்டியார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். 19 SMVKC ஒட்டஞ்சத்திரம் அணியினர் 9 புள்ளிகள். மாவட்ட மாநில அளவிலான நடைபெற்ற வெள்ளூர் அணியினர் பெண்கள் கபடி போட்டிக்கு அனைத்து பரிசுகளையும் ரூபாய் 1,77,000 அனைத்து பரிசுகளையும் அள்ளித்தந்த தென்னகத்தின் கழகத்தின் துணை கொள்கை பரப்பு செயலாளர் SMVKC அணியினருக்கு 3வது படையெடுப்பு. 3rd ரைட் டாக்டர் எஸ் ஐயாத்துறை பாண்டியார் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு இப்போது அரங்கம் வர உள்ளார்கள். ஊர்க்கப்பள்ளி 1. 3rd ரைட் வெள்ளூர் அணியினருக்கு 3rd ரைட். 20-9. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி SMVKC சார்பாக நன்றி. மீண்டும் ஒரு புள்ளி SMVKC. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி SMVKC அணியினர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெறும் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். SMVKC 9 வெள்ளூர். 2 வெற்றி புள்ளிகள் வெள்ளூர். 11-23. ஹலோ SMVKC அணியினருக்கு 3வது படையெடுப்பு. அழகாக மடக்கி பிடித்தனர். வெள்ளூர் அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. 12-23.
Shall right. வெள்ளூர் அணியினருக்கு மூன்றாவது படையெடுப்பு. புள்ளிகள் வெள்ளூர் அணியினரும் 23 புள்ளிகள் எஸ்எம்பிகேசி அணியினரும். மீண்டும் ஒரு புள்ளி எஸ்எம்பிகேசி 24-12. பெண்கள் அணிக்கான அனைத்து பரிசுகளையும் வாங்கி வழங்கிக் கொண்டிருக்கும் தென்னகத்தின் குடைவள்ளல் உயர் திரு டாக்டர் எஸ் ஐயாத்துரை பாண்டியர் அவர்களை கொள்கை பொறுப்பு செயலாளர் அவர்களை கிளப்பார் விளையாட்டு சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த போட்டி முடிவிட்ட பின் அடுத்த போட்டியினை அவர்கள் தொடங்கி வைத்து வாழ்க்கை வழங்குவார் என்பதை மகிழ்ச்சியான செய்து உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இருபத்தி 5-12 முன்னிலை எஸ்எம்பிகேசி அணியினர் ஓட்டல் சத்திரம். எஸ்எம்பிகேசி அணியினருக்கு மூன்றாவது படையெடுப்பு. புள்ளிகளை எடுக்க வேண்டும், இல்லை வழங்கப்படும். பரிசுகளை 2 வெற்றி புள்ளி எஸ்எம்பிகேசி அணியினர். அள்ளிக் கொடுக்கின்ற ஐயாத்துரை பாண்டியன் அவர்களுக்கு காலசாமி அவர்கள் பொன்னாடை பேட்டி கௌரவப்படுத்துகின்றார்கள். கடைசி 5 நிமிடம் வெற்றி பெற உள்ளது யார் என்பதை நிர்ணயிக்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் KRP பிரபாகரன் அவர்களுக்கு காலசாமி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள். மீண்டும் ஒரு புள்ளி எஸ்எம்பிகேசி அணியினருக்கு. கடைசி 4 நிமிடம். லாஸ்ட் 4 minutes ஆஃப் பிளே. 28-12 முன்னிலை எஸ்எம்பிகேசி அணியினர். லாஸ்ட் மினிட் ஆஃப் கடைசி 1 நிமிடம். 31-12 முன்னிலை எஸ்எம்பிகேசி அணியினர். இந்த அரையிறுதி போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெறுவார்கள் என்பதை தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு புள்ளி எஸ்எம்பிகேசி. ஆட்டம் முடிவுற்றது. இதில் எஸ்எம்பிகேசி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. (33-12) எஸ்எம்பிகேசி அணியினர் வெற்றி பெற்ற